ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பாட்டை இந்த அளவுக்கு பாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டியாளர் அந்த அளவுக்கு அசத்திருக்காங்க. இதுக்கு கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு ஜட்ஜஸ் கூட சேர்ந்து பாடியிருக்காங்க. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா சீசன் 5 இது சீனியருக்கான லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் அவங்களோட தனித்திறமையை ரொம்பவே சூப்பரா காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இன்னொரு கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸும் வரப்போகுது. ஸோ ஃபைனல்ஸ்க்கான பர்ஃபார்மன்ஸ் தான் உள்ள இருக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் காட்டிட்டு இருக்காங்க. அதை கண்டிப்பா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா டாப் 5 லிஸ்ட்ல வரக்கூடிய பர்சனா சிவானி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வகையில இவங்க இன்னைக்கு பாடிருக்கக்கூடிய பாடல் வந்து பாத்தீங்கன்னா பாபா பக்கமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டை கிட்டத்தட்ட ஒரு ராக்கிங் ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணா எப்படி பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்ற விஷயத்தையும், அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா பாடிருக்கீங்க, சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அப்படின்ற மாதிரி சூப்பரா பாடிருக்கீங்கன்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட கூட இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் கார்த்திக் சார் வந்து பாத்தீங்கன்னா போட்டி போட்டு பாடுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அங்க வந்திருக்கக்கூடிய கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கார்த்திக் சார் கூட போட்டி போட்டு பாடிட்டு இருக்க அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பாடிருக்கீங்க, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்பவே பெருமையா பாராட்டி இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் சிவானி பாடிருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயத்தை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு பூஸ்ட் பாயிண்டா உங்களோட ஃபைனலுக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க சிவானி அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் சொல்ல வரேன். ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, டாப் ஃபைனலிஸ்ட்ல இவங்க கண்டிப்பா எலிஜிபிள் என்ற விஷயம் எனக்கு தெரியும். இவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய டாப் அண்ட் ஃபேவரட் ஃபைனலிஸ்ட் யார் என்ற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.